Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு History Unit 5 Detail 1 படிக்கலாம். Discuss the circumstances that led to the reform movements of 19th century. Centuryனா a period of 100 years. 100 வருஷங்கள ஒரு செஞ்சுரின்னு சொல்லுவோம். 19th centuryங்கிறது 1801 to 1900. இந்த பீரியட தான் 19th centuryன்னு சொல்லுவோம். உங்க புக்ல இந்த லெசன்ல இருக்க எல்லா முக்கியமான ஈவெண்ட்ஸும் இந்த பீரியட்குள்ள தான் நடந்திருக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்ன? 19th செஞ்சுரியில நடந்த சீர்திருத்த ரிஃபார்ம்னா சீர்திருத்த இயக்கங்கள், மூவ்மெண்ட்ஸ்னா இயக்கங்கள், அதுக்கான காரணங்கள் என்னென்ன, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் ஆரம்பிப்பதற்கு காரணமா இருந்துச்சு, எந்த பீரியட்ல? 19th செஞ்சுரியில. உங்க புக்ல பேஜ் நம்பர் 53ல இந்த பேராகிராஃப் தான் இதுக்கான ஆன்சர். இதை எவ்வளோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஹெட்டிங் வச்சு லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ்டு வித் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொடியூசிங் கிளர்க்ஸ். கிளர்க்ஸ்னா ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், டாக்குமெண்டேஷன் ஒர்க் பார்க்குறவங்க. ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் அ நியூ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். இங்கிலீஷ் எஜுகேஷனை நம்ம இந்தியன்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள். அவங்க ஆப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சு? நம்ம இந்தியன்ஸ் ஆஃபீஸ்ல கிளரிக்கல் ஜாப்ல அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இங்கிலீஷ் எஜுகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதனால எந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிரியேட் ஆனாங்க? இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். அது வரைக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் லேர்ன் பண்ண பீப்புளை என்ன நம்ம கால் பண்ணோம்? இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்னா என்ன? ரிச்ங்கிறது பணக்காரவங்க, புவர்னா ஏழை. மிடில் கிளாஸ்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க பீப்புள், எக்கனாமி வைஸ்ல இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க பீப்புளை மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் தெரிஞ்சனால இவங்கள என்னன்னு கூப்பிட்டோம்? இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னோம். This class came under the influence of Western ideas and thoughts. இந்த பீப்புளை, இந்த குரூப் ஆஃப் பீப்புளை வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. என்னென்ன வெஸ்டர்ன்ஸ் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ்? ஈக்குவலிட்டி ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ், எல்லா ரைட்ஸும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி. ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஒப்பீனியன், சுதந்திரமா நம்ம ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்றது, சுதந்திரமா நம்ம என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபாலோ பண்றதுக்கு ஆன ஒரு ரைட்ஸ். சுதந்திரமா நம்ம என்ன எஜுகேஷன் படிக்க நினைக்கிறோமோ அதை படிக்கிறதுக்கான ரைட்ஸ். எந்த தொழில் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய தனிநபர் உரிமைகள் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ்ல இருந்துச்சு. இங்கிலீஷ் எஜுகேஷன் மூலமா இந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள் வேர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தீஸ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சிஸ்டம்ல என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க? மென் அண்ட் விமன் ஆர் நாட் ஈக்குவல். விமன் மென்னுக்கு கீழே தான் இருக்கணும், எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்புறம் காஸ்டிசம் இருந்துச்சு, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் இருந்தது. அப்புறம் நம்ம நினைச்ச ஒப்பீனியனை நம்ம ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே மாத்திர மாதிரி ஒரு ஐடியாஸ் தான் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் இருந்தது. தோ ஸ்மால் இன் நம்பர், த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பிகன் டு டேக் அ லீட் இன் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் இன் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் எல்லா இந்தியன்ஸ்க்கும் கிடைக்கல, ஒரு சில பீப்புளுக்கு தான் கிடைச்சது. ஸோ அந்த கிடைச்ச ஒரு சில பீப்புளும் என்ன பண்ணாங்க? தே டுக் பார்ட் ஆக்டிவ்லி இன் பொலிட்டிக்கல், அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கங்கள்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், நம்ம வேலையை பார்த்தோம்னு இல்லாம அவங்க சமுதாய சீர்திருத்த விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் சப்ஹெட்டிங் கீழே எழுதணும். அடுத்த சப்ஹெட்டிங் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ ஹேட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் நியூலி எமர்ஜிங் மிடில் கிளாஸ். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இங்கிலீஷ் எஜுகேஷன் ஹேட் அன் எஃபெக்ட் ஆன் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். இப்ப கிறிஸ்டியன், இப்ப பிரிட்டிஷ் பீப்புள் எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணாங்க? கிறிஸ்டியானிட்டி. ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ்டு எஜுகேஷன் அதோட எஃபெக்டும் இருந்துச்சு எமர்ஜிங் மிடில் கிளாஸ் பீப்புள் மேல. எப்படின்னா, கிறிஸ்டியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்பசைஸ்டு எந்த மாதிரி ஐடியாஸ் அவங்க வலியுறுத்தினாங்க? கடவுள் முன்னாடி எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஈக்குவல். நம்ம ஜாதியை வச்சோ இல்ல ஜெண்டர் வச்சோ நாம உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது, எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்.
கம்பேஷன் அண்ட் சர்வீஸ் டு அதர்ஸ். எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், மற்றவர்களுக்கு நாம உதவி செய்யணும், சர்வீஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், படிப்பு மிக மிக முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும். கிரிட்டிசிசம் ஆஃப் சர்டைன் சோஷியல் ஈவில், சோஷியல் ஈவில்ஸ்னா சமுதாயத்துக்கே கேடான சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சதி. சதினா என்ன? ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒய்ஃபும் அவங்க கூட சேர்ந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் தென் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், இதெல்லாம் சில சோஷியல் ஈவில்ஸ், சமூகத்துக்கே கேடான விஷயங்கள். அண்ட் டிஸ்கிரிமினேஷன் பிராக்டிசஸ். டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி மக்களை ஊருக்குள்ள ஒதுக்குப்புறமா வைக்கிறது, எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அந்த மாதிரி அவங்கள தனிமைப்படுத்துறது, அந்த மாதிரி சோஷியல் ஈவெண்ட்ஸ்ல இருந்து லோயர் காஸ்ட் பீப்புளை ஒதுக்கி வைக்கிறது. இதையெல்லாம் கிறிஸ்டியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் எஜுகேட்டட் மிடில் கிளாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. கிறிஸ்டியானிட்டியில இந்த ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது இந்தியன் சோஷியல் ரீஃபார்மர்ஸ். அந்த சப்ஹெட்டிங்ல நம்ம 3 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். இந்தியன் சோஷியல் ரீஃபார்மர்ஸ் were quite hesitant to subject their old notion and habits to critical scrutiny. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் யார் யார் இருந்தாங்க? ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மற்றும் பலர். அவங்க எல்லாம் சேஞ்ச் வரணும்னு நினைச்சாங்க. அதே சமயத்துல they did not want to throw away all Indian traditions. நம்ம இந்தியன் கல்ச்சரை கம்ப்ளீட்டா த்ரோ அவே பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. பட் they wanted some better practices. அந்த சோஷியல் ஈவில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அதைத்தான் இந்த word quite hesitant to subject their old notion and habits to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western culture. நம்ம இந்தியன் கல்ச்சரை கம்ப்ளீட்டா தூக்கி போடாம அதை கம்ப்ளீட்டா மாத்தணும்னு நினைக்காம அவங்க என்ன நினைச்சாங்கன்னா they wanted to harmonize both Indian and Western culture. அப்படின்னா நம்ம இந்தியன் கல்ச்சரையும் வெஸ்டர்ன் கல்ச்சரும் ஒரு பேலன்ஸ்டா அதுல இருக்க நல்ல விஷயங்களை நம்ம இந்தியன் கல்ச்சர்ல கொண்டு வரணும், அதே நேரத்துல நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருக்க கெட்ட விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. Their ideas and their actions helped to mitigate social evils such as sati, female infanticide, child marriage and various superstitious beliefs. இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர்ஸோட ஐடியாஸும் அவங்க ஆக்ஷன்ஸ், அவங்க எடுத்த நடவடிக்கைகளும் மிட்டிகேட்னா ரெடியூஸ், சோஷியல் ஈவில்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோஷியல் ஈவில்ஸ்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். சதி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா பெண் குழந்தை பிறந்ததுமே அதை கொல்றது, சைல்டு மேரேஜ் குழந்தை வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதனால நிறைய விடோஸும் உருவானாங்க. அண்ட் வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், மூட நம்பிக்கைகள், இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர்ஸோட ஐடியாஸும் ஆக்ஷன்ஸும். அவ்வளவுதான். தீஸ் ஆர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th century. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொஸ்டின்லயே இருக்கு. ஜஸ்ட் தீஸ் ஆர்னு போட்டு நீங்க அப்படியே அதை எழுதிக்கோங்க. These are the circumstances that led to the reform movements of 19th century. இந்த situations எல்லாம் தான் 19th centuryல சீர்திருத்த இயக்கங்கள் நிறைய உருவாகிறதுக்கான காரணமா இருந்தது. இந்த சப்ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன், அதுல கீவேர்ட்ஸ் கிளர்க்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், அது செகண்ட் பாயிண்ட். டேக் அ லீட் இன் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், டேக் அ லீட் இன், அது தேர்ட் பாயிண்ட்டுக்கான கீவேர்ட். அடுத்த சப்ஹெட்டிங் கிறிஸ்டியானிட்டி, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்தியன் சோஷியல் ரீஃபார்மர்ஸ் பத்தி தான் ரிமைனிங் 3 பாயிண்ட்ஸ். அவங்க they were quite hesitant, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்க அந்த மாதிரி தயக்கத்தோட இருந்தனால என்ன பண்ணாங்க? they wanted to harmonize both. ஸோ ஹார்மனைஸுங்கிறது தான் கீவேர்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. ஹார்மனைஸ் போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். அடுத்த பாயிண்ட்டுக்கான கீவேர்ட் மிட்டிகேட் சோஷியல் ஈவில்ஸ், ஹெல்ப்டு டு மிட்டிகேட் சோஷியல் ஈவில்ஸ். ஸோ இந்த சைட் ஹெட்டிங்கும் கீவேர்ட்ஸும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. தென் யூ வில் பி ஏபிள் டு ரைட் ஆல் த பாயிண்ட்ஸ். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.